வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். வெஸ்ட் பெங்கால் வந்து குறைஞ்சது ஒரு 25 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நானுமே வந்து தனியாக அது வரைக்கும் வெளியே போகவே இல்லை. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் வெளியில் போகலான் இருக்கேன். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் அந்த புழுக்கம் ஒரு மாதிரியான வெயில், இங்கே ரொம்ப கச்சக்கச்சன்ற மாதிரி ஒரு மாதிரியான வெயில். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து என்னோடய வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு 1 மந்த்து கிட்ட ஆகிட்டுருக்கோம் வண்டி ஓட்டி. அதாவது என் வண்டியை ஓட்டி. இதுதான் என்னோடய வண்டி. என்னடா மும்பை ரெஜிஸ்ட்ரேஷன், நான் மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் இந்த வண்டியை வாங்கினது நான் மகாராஷ்டிராவில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப லக்கியான ஒரு வண்டி இது. அதுக்கப்புறம் இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்மெட் இல்லாமல் வந்து சும்மா கொஞ்சம் தூரம் கூட இங்கே வந்து நகரவே முடியாது. ஸோ அதனால் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டேன். எனக்கு ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுறதை நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வெயிலாக இருக்குங்க. ஸோ அதனால் சின்ன ஹெல்மெட்டை ஆட் பண்ணிட்டேன். பெரிய ஹெல்மெட்டை வந்து பண்ணி போட்டுருக்கான். வீடியோ மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை வந்து சிக்னல் போட்டு வச்சுருப்பானுங்க. என் வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர்ஸ் தூரத்துலேயே வந்து ஒரு பெரிய ஹைவே இருக்குது. அதில் வந்து அதை கிராஸ் பண்ணி தான் நான் வந்து பஜார் போகணும். ஸோ அதுக்கிடையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டை மீட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேறு வாங்கிட்டு வரணும், ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் திங்ஸ்லாம் வாங்கணும், கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவரை எங்கேயா கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுவார். இல்லை அப்படின்னா அவர் அங்கேயே எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரதா இருக்கும். இந்த பாலத்தை பற்றி சொல்லணும். இங்கேயும் ஒரு சிக்னல் இருந்துச்சு, அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா மினி ஹவுரா அப்படின்னு சொல்லலாம். ஹவுரா பிரிட்ஜ். ஸோ ஃப்ரண்ட்டில் போட்டு வந்து ஆர்மி வண்டி போகுது. இது வந்து மினி ஹவுரான்னு சொன்னால் ஹவுரா பிரிட்ஜ் கிடையாது, மினி ஹவுரா பிரிட்ஜ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஹவுரா பிரிட்ஜோட வந்து தண்ணி கீழே இருக்கும். இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து மெட்ரோ இருக்கும். இப்போ நானுமே வந்து இப்போ தான் ஒரு 25 டேஸ் கிட்ட ஆனதால் எனக்கும் அவ்வளோவா எதுவும் தெரியாது. என் வீட்டில் ஒரு முறை சொன்னார். அதாவது நான் ஊர்லேருந்து வரும்போது மினி ஹவுரா மாதிரி தான், பிரிட்ஜ் மாதிரி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேலே பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்கு. எப்பயுமே வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன் நான். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போதே வந்து ஒரு சில ஐடியா கிடச்சிருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு வழியாக என்னோடய வீட்டுக்கார் வந்து வேலையெல்லாம் முடித்து எங்களை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்படியே வந்து பழமெல்லாம் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாம்பழம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு. அப்புறம் என் பசங்க லிச்சி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்னும் லிச்சியே சாப்பிடல, லிச்சி வேணும் அப்படின்னாங்க. என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டால் 200 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்கி தான் ஆகணும், சீசன் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்புறம் இந்த மாம்பழம் சின்னதாக இருக்கிறது வந்து 150 ரூபா, சாரி 100 ரூபா. அது இது அதே மாம்பழம் தான். அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, குட்டியாக இருக்குது, மேலே கொஞ்சம் கரைங்கரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து 100 ரூபா. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இது வந்து 150 ரூபா. சரி ஒரு வழியாக வந்து இதையுமே வாங்கியாச்சு. என்ன பண்ணுறது, நம்ம பசங்க சாப்பிட்டு தான் ஆகணும், கேட்குறானுங்க. இதே எங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓனாக வந்து மாம்பழ தோட்டமாக இருக்குது. இப்போக்கி விலையே இல்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. 4 ரூபா 10 ரூபா அப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லியிருக்கோம்.